அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். நண்பர்களே, நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற பணத்தில் அரசாங்கத்துக்கு நீங்கள் வரி கட்டுறீங்க, கரெக்டா? ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு சில கோடீஸ்வரர்கள் அவங்களோட பில்லியன் டாலர் சொத்துக்கு ₹1 கூட டேக்ஸ் கட்டாமல் தப்பிக்கிறாங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? இது ஏதோ தற்செயலாக நடக்கிறது இல்லை. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் இருக்குது. அதை தான் ஒலிகார்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒலிகார்கி அப்படின்னா ஒரு சில செல்வந்தர்களின் ஆட்சி அப்படின்னு இதை சொல்லுவாங்க. ஜனநாயகம் இருக்கிற இந்த நாட்டில் கூட இந்த பணக்காரர்கள் எப்படி மொத்த சிஸ்டத்தையும் தங்களுக்கு சாதகமாக மாற்றுறாங்க. நாம் ஏன் இன்னும் ஏழையாகவே இருக்கோம்? அவங்க ஏன் இன்னும் பணக்காரங்க ஆகிட்டே போகிறாங்க? இதை பற்றின ஒரு உண்மையை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். இது உங்கள் சர்வேமெயின் சேனல். நாம் எல்லாம் நினைக்கிறோம் கோடீஸ்வரங்க அவங்களோட புத்திசாலித்தனத்தால் மட்டும்தான் சொத்தை காப்பாற்றுறாங்கன்னு. ஆனால் அது உண்மை கிடையாது. அவங்களுக்காக வேலை செய்ய வெல்த் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. இந்த வெல்த் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி குரூப்பில் யார் இருப்பாங்கன்னா, இதில் மிக சிறந்த வக்கீல்கள், ஆடிட்டர்கள், ஃபினான்ஸ் மேனேஜர்கள், இவங்க எல்லாரும் இதில் வேலை செய்கிறாங்க. இவங்களோட ஒரே வேலை என்ன தெரியுமா? அரசாங்கம் அந்த பணக்காரங்களோட சொத்து மேலே கை வைக்காமல் இருக்கிறதுக்கு செல் கம்பெனிஸ், அதாவது போலி நிறுவனங்களையும் வெளிநாட்டு ரகசிய பேங்க் அக்கௌண்ட்டுகளையும் உருவாக்குவாங்க. இதெல்லாம் ஏன் உருவாக்குறாங்க? ஏன்னா சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு சொத்து யாருடையதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அரசாங்கத்தால் டேக்ஸ் போட முடியும். இந்த வெல்த் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சொத்துக்கும் அதை வச்சிருக்க பணக்காரருக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய குழப்பமான வலையை உருவாக்கிடுவாங்க. சொத்து கண்ணுக்கு தெரியும், ஆனால் அதோட உண்மையான ஓனர் யாருன்னு அரசாங்கத்தால் கண்டுபிடிக்க முடியாதபடி செய்வாங்க. இப்படி பண்ணுறது மூலமாக கோடீஸ்வரர்கள் டேக்ஸ் கட்டுறதுலேருந்து தப்பிக்க முயற்சி செய்வாங்க. சரி, அவங்க டேக்ஸ் கட்டாமல் போனால் நமக்கு என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. உலகம் முழுக்க இந்த மாதிரி பணக்காரங்க டேக்ஸ் தவிர்த்துட்டு போகிறதால அரசாங்கங்களுக்கு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட $1/2 ட்ரில்லியன் நஷ்டம் ஏற்படுது. இந்த பணம் அரசாங்கத்துக்கு கிடைச்சா அதை வச்சு மக்களுக்கு நல்ல சாலைகள், இலவச மருத்துவம், கல்வி இது எல்லாமே கொடுக்க முடியும். ஆனால் இந்த பணம் வராததால் என்ன நடக்குது? அரசாங்கம் அந்த நஷ்டத்தை ஈடுகட்ட உங்களையும் என்னையும் போன்ற சாதாரண நடுத்தர மக்கள் வாங்குகிற பொருட்கள் மீதும் பெட்ரோல் மீதும் வரியை ஏற்றுறாங்க. அதாவது அவங்க ஏமாத்துகிற டேக்ஸை நாம் தான் மறைமுகமாக நம்ம பேக்கெட்டில் இருந்து கட்டிகிட்டு இருக்கோம். நாம் எல்லாரும் ஜனநாயக நாட்டில் வாழ்கிறோம். நம்ம ஓட்டுக்கு தான் நமக்கு பவர் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது உண்மை கிடையாது. 2014 அரசியல் வல்லுநர்கள் பண்ணின ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியில் அதிர்ச்சியான உண்மைகள் வெளிவந்துச்சு. அது என்னன்னா, இப்போது சாதாரண மக்கள் 100% ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாலும் அது சட்டமாக மாறுறதுக்கான வாய்ப்பு வெறும் 0% தான். ஆனால் அதுவே நாட்டின் மிக உயரிய இந்த 1% பணக்காரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னு நினச்சா அது உடனே சட்டமாக மாறிடும். ஏன்னா அரசியல்வாதிகளை தங்களோட பண பலத்தாலையும் தேர்தல் நிதியாலையும் இந்த பணக்காரங்க அரசியல்வாதிகளை கட்டுப்படுத்துகிறாங்க. அப்போது நாம் பேசுகிற இந்த ஜனநாயகம் எங்கே போச்சு? இதை விட கொடுமை என்னன்னா, மக்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தங்களை கேள்வி கேட்டிடக்கூடாதுன்னு இந்த பணக்காரங்க ஒரு தந்திரம் பண்ணுவாங்க. அது என்னன்னா, அரசியலை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வெர்டிக்கல் பாலிட்டிக்ஸ், 2வது ஹரிசாண்டல் பாலிட்டிக்ஸ். இந்த வெர்டிக்கல் பாலிட்டிக்ஸ் அப்படின்னா இது ஏழைக்கும் பணக்காரருக்கும் நடுவில் இருக்கிற இடைவெளியை பற்றி பேசும். இப்போ உதாரணமாக சொல்லணும்னா, பணக்காரங்க ஏன் டேக்ஸ் கட்ட மாட்டேங்கிறாங்க? அவங்களாம் எப்படி பணம் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க? இந்த மாதிரி கேள்விகளை நமக்குள்ளே எழுப்புமே தவிர நாம் அவங்கள பார்த்து கேள்வி எழுப்ப மாட்டோம். அடுத்தது இந்த ஹரிசாண்டல் பாலிட்டிக்ஸ் அப்படின்னா இது மக்களுக்குள்ளேயே சண்டையை மூட்டி விடுறது. அதாவது மதம், ஜாதி, மொழி, இனம், கலாச்சாரம் சார்ந்த சண்டைகளை உருவாக்குவாங்க. இந்த பணக்காரங்க அவங்களோட வர்க்கத்துக்கு எது பிடிக்கும் தெரியுமா? நாம் எல்லாரும் சாதி, மதம், மொழின்னு நமக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருக்கணும். அப்படி சண்டை போடும்போது நாம் யாரை நோக்கி கேள்வி கேட்கணுமோ அவங்கள பார்த்து கேள்வி கேட்காம போயிடுவோம். அவங்களும் அமைதியாக தங்களோட லாபத்தை சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்மள மாதிரி நடுத்தர மக்களை வச்சு தான் அவங்க அரசியலே பண்ணுவாங்க. அதே மாதிரி பணக்காரங்களோட பசங்க அவங்க சாதி, மதம்னு சண்டை போட்டு பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் நம்மள மாதிரி நடுத்தர மக்களை வச்சு தான் நம்ம சண்டையை மூட்டி விட்டு அவங்க பணம் சம்பாதிப்பாங்க.
நீங்கள் வரலாற்றை உற்று நோக்கினா இந்த மாதிரி ஒரு சில பணக்காரங்களோட ஆதிக்கம் அதிகமாகும்போது ஒரு கட்டத்தில் மக்கள் புரட்சி வெடிக்கும். அப்படி தான் உலகப் போர் மற்றும் பெரிய பொருளாதார வீழ்ச்சிகளுக்கு அப்புறம்தான் ஓரளவுக்கு டேக்ஸ் சிஸ்டம்லாம் சரியாச்சு. ஆனால் இப்போ மறுபடியும் நாம் பழைய நிலைமைக்கே போயிட்டு இருக்கோம். இது எல்லாம் மாறணும்னா முதல்ல நாம் விழிப்புணர்வோடு இருக்கணும். நமக்குள்ளே சண்டை போடுறதை நிறுத்திட்டு சிஸ்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி முக்கியமாக லைக் பண்ணிடுங்க. அப்போதான் மற்றவங்களுக்கும் இந்த காணொளி போய் சேரும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். இது உங்கள் சர்வமேன் சேனல். நன்றி, வணக்கம்.